சாட்சி, பைபிள், சங்கீத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும்படி அன்பு ஊழியக்காரர் செவிப்பார்கள். கர்த்தர் விசுவாசமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம் பிடிக்குமா? விசுவாசம் பிடிக்குமா? விசுவாசம் இருந்தா சந்தோஷம் உண்டு. விசுவாசம் இல்லாதவனா கவலைப்பட்டு இருக்கணும். அதுலையா நம்ம விசுவாசம் தான் வேணும். அதுலையா விசுவாசம் நான் கொஞ்ச நாள் பண்ணிட்டு ஆராதனைக்காகவும் தேவை செய்திக்காகவும் தேவ சமூகத்துல காலையோடும் வலித்து சொல்லிட்டு தேவனை கொஞ்சம் தகப்பே பரிசோதனை அப்பா பச்சதிக்க நன்றவே அப்பா இந்த வருஷத்துல முதலாவது மாதத்துல 2வது வாரத்துல நடக்கிறப்பா ஒரு கூட்டு சேனையாய் நீ கொண்டு வந்து நிறுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறேன் நன்றவர் அப்பா சோதரிங்க அப்பா தகப்பின் முதல்வரே யாவருடைய கதை ஒப்பம் கொடுத்த சோதரிக்கிறதவா இந்த கூட்டத்தை விசேஷமாய் மாற்றிக் கொடுக்கும்படியா ஆராதனை வல்லமை வெளிப்படும்படியா மக்களை அநேகம் காணபடியாய் செதுங்க சோதரிக்கிறப்பா கர்த்தர் ஆவி வல்லமை மகிமையா இறங்கப்பட்ட மேகம் போல் இறங்கப்பட்ட மாட்டவர் எல்லாம் விசுவாசியை துரத்தும்படி அதிகாரத்தின் வல்லமை எல்லாரும் கட்டுது உடைக்கிற அதிகாரத்தின் வல்லமை அநேக கர்ப்பத்தில் இருக்கிற வல்லமை இறங்கும்படியாக செதுங்க சொல்லிருக்கிறான். இன்றைக்கு எல்லோரும் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும்படியாக அப்பாவுடைய கதவு கொடுக்கிறதா வேதனையோடு வந்திருக்கிற கனியோடு வந்திருக்கிற போராட்டத்தோடு வந்திருக்கிற மேலோடு வந்திருக்கிற ஒவ்வொரு கதவு கொடுக்கிறேன். அப்பா திரும்பி போகும்போது அல்ல சந்தோஷமா சமாதானமா ஆசிரியமா ஆரோக்கியமா கடந்து போகப்படுவாங்க. சந்தோஷமாய் மாறுபடும் எல்லாருக்கும் சந்தோஷமாய் மாறுபடலாம். அப்படியா இடம்படுகையா அதுக்கு விஷயமா இறங்கட்ட மாட்டேன் பற்றி எரிக்கிற வல்லமை இறங்கப்பா சீக்கிரம் அக்கினியா இறங்கப்பா விசுவாச சத்துருக்கு எல்லாம் முதலிக்கிற வல்லமை இறங்க மாட்டாங்க அவர்கள் வல்லமையாய்க்கு பயன்படுத்துவாங்க ஆரோக்கிய ஊழியர்கள் வல்லமையாய்க்கு பயன்படுத்தக்கூடிய அவரை கண்ட நேரம் வார்த்தை வல்லமையாய் கடந்து வரட்டும் அதிகாரமுடைய வார்த்தையாய் கடந்து வரட்டும் மாற்றுடைய வார்த்தையாய் கடந்து வரட்டும் பலப்பட்ட வார்த்தையாய் கடந்து வரட்டும் பலப்பட்ட வார்த்தையாய் கடந்து வரட்டும் வார்த்தையே குடும்பம் பலப்பட்டு முடியாது அதே குடும்பமாக சத்தியத்தை யாரும் சத்தியமா விடுதலாக சத்தியத்தை யாராவது அறிந்து கொள்ளுகிறோம் யாராலும் தெரிந்து கொள்ளுகிறோம் அவர்களாக ஆசைப்படுங்க. அப்பா அவங்க வார்த்தையை பேசும்போது தாசியை மாதிரி பேசும்போது ஆகியவர்களே பேசுவதாக ஆகியவர்களே வெளிப்பட்டு பேசுவதாக பாதுகாத்து ஆறு முடிவை என் தேவனத்தை எங்களோடு வழிநடத்தபடியாக சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் பகிர்ந்தாகட்டும். இதனால் இந்த பரிசுத்த உபவாச ஆராதனை வருடத்தின் முதல் துவக்க உபவாசம் 2026 வருஷத்தின் முதல் பரிசுத்த உபவாச ஆராதனை மாதந்தோறும் இந்த ஆராதனை மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை நடந்து கொண்டிருக்கிறது. சில வருஷங்களா கர்த்தருடைய கிருபையால் தடையில்லாமல் கர்த்தர் நடத்தி ஒரு கிருபை செய்திருக்கிறார். கடந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அருமையான ஐயாவை சாலமன் ராஜ் ஐயா அவர்கள் RECM ரயில்வேல அவங்க ஒரு குழுவா தன்னுடைய ஊழியத்தை சுவிசேஷ ஊழியத்தை சகோதரியோடு அவங்களுடைய மிஸ்ஸஸ் அன்பு சகோதரி அக்கா மற்றும் சகோதர சகோதரிகள் அதுல இருக்கிற ஐயா அவங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. அருமையான சாலமன் அண்ணா அவர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் சகோதரர்களோடு ஊழியக்காரர்களோடு சகோதரியோடு அன்பு சகோதரி எல்லாருமே குழுவா வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சபையின் சார்பா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தும். அதெல்லாம் வெளியே நான் கூப்பிடுறேன் காரியங்களை அவர்கள் சரியாக நாங்கள் பயன்படுத்துவோம். கர்த்தர் உண்மையாகவே தேவனை உண்மையாகவே மகிமை கொடுக்கும்படியாய் நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே நம்மை இன்றைக்கு பலப்படுத்துவார்.
கொஞ்சம் பேராய் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய், தேவைகளை சந்திக்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், உண்மையாகவே அற்புதங்களையும் ஆச்சரியத்தையும் நிறைவேற்றுகிறவராய் கர்த்தர் உண்மையாகவே இருக்கிறார். கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். நாம் அனாதையாய் அழைத்து தெரிந்து கொண்டிருந்தோம். நமக்கு யாருமே அன்பு காட்ட, அரவணைக்க உண்மையாகவே யாருமே இல்லை என்று உணர்ந்திருக்கும் பொழுது ஒரு தெய்வம் அவர் கருத்தை நீக்கி தொட்டு நம்மை எடுத்துக்கொண்டார். கர்த்தர் நல்லவர். ஆகவே நாம் கண்களை மூடி ஆராதனைக்குள்ள போவோம். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடுறேன். தெலுங்கு பிடிக்கும், பிடிக்கும். சுந்தர திருங்கினி பாட்டி சேர்த்து தெலுங்கு நல்லா இருக்கும். தெலுங்கு பாட்டு பிடிக்கும். ஆனா ஒரு 3-4 பாட்டு இந்த ஆந்திராக்கெல்லாம் வரதெல்லாம் கத்து வச்சுக்கோங்க. ஆனாலும் ஒரே ஒரு சரணம் மட்டும் அந்த பாடல் எப்படின்னு வந்தா பாடத்துக்கு ஆசிரியர் அந்த ஒரு பாடலை மட்டும் ஒரே ஒரு சரணத்தை பாடி சகோதரி கிட்ட நான் ஆராதனைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் శాశ్వత ప్రేమతో నన్ను ప్రేమించావయ్యా, చేతనే నన్ను రచించావయ్యా. శాశ్వత ప్రేమతో నన్ను ప్రేమించావయ్యా, చేతనే నన్ను రచించావయ్యా. నీ ప్రేమ గొప్పది, నీ జాలి గొప్పది, నీ కృప గొప్పది, నీ దయ గొప్పది, నీ ప్రేమ గొప్పది, నీ జాలి గొప్పది, నీ కృప గొప్పది, నీ దయ గొప్పది. అనాథరైన నన్ను వెనక్కి వచ్చితివే, ప్రేమ చూపి కౌగలించి కాచి ఉండివే. అనాథరైన నన్ను వెనక్కి వచ్చితివే, ప్రేమ చూపి కౌగలించి కాచి ఉండివే. నీ ప్రేమ గొప్పది, నీ జాలి గొప్పది, నీ కృప గొప్పది, నీ దయ గొప్పది. శాశ్వత ప్రేమతో నన్ను ప్రేమించావయ్యా, చేతని నన్ను రచించావయ్యా. శాశ్వత ప్రేమతో నన్ను ప్రేమించావయ్యా, చేతని నన్ను రచించావయ్యా. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாத ஸ்நேகத்தால் காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாத ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. ஆமென். நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி நமக்குள்ள காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியா, நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த உபவாச நாட்களிலே கடந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்கிற ஆண்டவர். இந்த வருடம் முழுவதும் இந்த துவக்க நாள் முதல் இந்த 10ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த நாட்களிலே தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேதம் குறிப்பிடுகிறது, நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி
ஒருவனும் உன்னை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் நான் உன்னை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. ஆதலால் கடந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்தார். நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? கொஞ்சம் நேரம் நீங்க முடிஞ்சவங்க முழங்கால படியிருக்க முடியாதவங்க நீங்க எழுந்து தெய்வ சமூகத்துல நின்று கொள்ளலாம். நாம் தேவனை ஆராதிக்கிற நேரம் ஆண்டவர் சொல்றார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி அவரை கனப்படுத்தும்படியா நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாமா? வாய் திறந்து கொஞ்ச நேரம் அர்ப்பணிக்கிறீங்களா? ஒரு சின்ன ஒரு நிமிஷம் நீங்க அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, வேதம் குறிப்பிடுகிறது, என் நாவும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற ஆண்டவர். நாம் உபவாசத்தோடு அநேக காரியங்களுக்காக செபிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்மை நாமே தாழ்த்தி கொஞ்ச நேரம் சுத்திகரிக்கலாம். நமக்குள்ள மோட்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுத்திகளும் நீங்கும்படியால் நமக்குள்ள இருக்கிற எல்லா தர்க்கங்களையும் எல்லா வேற்றுமைகளையும் எந்த எண்ணத்தையும் நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் தாழ்த்த போகிறோம். ஹல்லேலூயா. என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற கொஞ்ச நேரம் என்னை வெறுமையாக்குற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற நேரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாம் வாய்க்கு சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு என் ஆண்டவர் கிருபை அளிக்கிற ஆண்டவர். நம்ம தாழ்த்தலாமா? நன்றி ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குறோம், எங்களை வெறுமையாக்குறோம். ஒரு விசையா எங்கள் மத்தியிலே நீ கடந்து வரும்படி, எங்கள் மத்தியில் அசை பாடும்படி, எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி ஆண்டவரே நீ இறங்கி வாங்க. எல்லாம் பிரைஸ் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ண பார்க்கலாமா? தந்து துதிங்க, எல்லாம் துதிங்க, எல்லாம் துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாயை விரிவாக்குற என் சங்கீதத்துல வாசிக்கிறோம். 72ஆம் சங்கீதத்துல வாயை விரிவாக்குற அதை நான் நிரம்புவேன் என்று ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளிலே கூட கோடலை சமமாக்குற ஆண்டவர், கோடலை நேராக்குற ஆண்டவர், கரடை சமமாக்குற ஆண்டவர், பள்ளத்தை நிரப்புகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் அவருடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கலாம். நம்ம எண்ணங்கள் அவருடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கலாம். நம்ம ஏக்கங்கள் அவருடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கலாம். எல்லாமே எனக்கு என் தேவன் தான், எல்லாமே எனக்கு என் தேவன் தான் சொல்றவங்க வாய்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை குறித்த பாரம் நான் தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறேன். என் பிள்ளையை குறித்த பாரம் தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன். என் கணவனை குறித்த பாரம் நான் தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறேன். என் கடன் பிரச்சனையின் பாரம் நான் தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறவர் எல்லாம் அப்படியே ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த குறைவுகளை நிறைவாக்குற ஆண்டவர் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குற ஆண்டவர். ஒருவேளை நீ பெரிய பாரத்தோடு கடந்து வந்திருக்கலாம், ஒருவேளை நீ எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருக்கலாம். உன் பிரச்சனையை மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த காலை நேரத்துல கர்த்தர் நம் மத்தியில இறங்கும்படியால் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழுற பூமி, நம்ம உறங்குற இல்லம், நம்ம கொடுக்கிற உணவு, நம்ம படிக்கிற படிப்பு எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. அவருக்கு நன்றி செலுத்தும்படியால் எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. எல்லாம் வாய் தந்து சொல்லலாமா? எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாம் வாய் தந்து சொல்ல. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. எல்லாம் சொல்லேசப்பா, எனக்கு கொடுத்த குடும்பம் நீங்க தந்தது ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பிள்ளைகள் நீங்க தந்தது, எனக்கு கொடுத்த சபை மக்கள் நீங்க தந்தது, எனக்கு கொடுத்த சபை நீ தந்தது ஆண்டவரே. சொல்லலாமா? நான் வாழ்ற வாழ்க்கை
வாழ்க்கை நீங்க தந்தது ஆண்டவரே. நான் உணவு இல்லை எனக்கு வீடு நீங்க தந்தது ஆண்டவரே. நான் உண்ணுகிற உணவு நீங்க தந்த சொல்லமா பூமி உலகம் இல்ல உணவு கல்வி செல்வம் வாழும் பூமி உலகம் இல்ல உணவு கல்வி செல்வம் கர்த்தாவே நீர் தந்ததே காலம் என்னால் வந்ததே கர்த்தாவே நீர் தந்ததே காலம் என்னால் வந்ததே என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே கரவை தட்டி அதை மகிமைப்படுத்தி சொல்லுவீங்களா? என் இயேசுவே எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது. எதுல சொல்றீங்க? நான் வாழுற வாழ்க்கை, நான் சாப்பிடுற ஒருவேளை ஆகாரம், நான் தங்குற வீடு, என் பிள்ளைங்க படிச்சிருக்கிற படிப்பு, அவங்களுக்கு இருக்கிற ஞானம், செல்வம் எல்லாம் யார் தந்ததுன்னா என் ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. எங்க மகிழ்ச்சிப்படுத்தும் ஆண்டவர். அவர் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, என் வாழ்வில் என் ஆண்டவர் இருக்கிறார். நான் என்னுடைய இயேசுவா எல்லாரும் சொல்றேன். ஆண்டவர் கடலை தட்டி நம்ம மகிமைப்படுத்தலாமா? அவர் மகிமைக்கு பார்க்கிற, அவர் நடந்துக்கு பார்க்கிற சொல்லலாமா? உண்மை அன்பு, உண்மையான அன்பு உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் மாயமான அன்பு, ஒரு அன்பு கூட நிரந்தரம். ஆனா என் ஆண்டவர் சொல்றார், என் அன்பு உனக்கு நான் கொடுக்கிறேன், என் ஜீவனையே உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர். உண்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தை அவர் பார்க்கிறார். சொல்லலாமா? உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உண்மை நோக்கி பார்க்கும் உள்ளாத எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உண்மை நோக்கி பார்க்கும் உள்ளாத எண்ணம். உன்னதரே நீர் தந்தது உம்மன்பால் வந்தது. உன்னதரே நீர் தந்தது உம்மன்பால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே தந்தது. என் வாழ்வில எல்லாம் எனக்கு இயேசு தருகிறார். நீ நெருக்கப்படும் பொழுது, நீ வியாதி பிடியில் இருக்கும் பொழுது, நீ கஷ்டப்படும் பொழுது, நீ போராட்டத்தில் இருக்கும் பொழுது, வறுமை உனக்கு நெருங்கும் பொழுது, அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார் பாத்தியா? அதெல்லாம் என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நாமே எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் ஒண்ணும் முடியாம ஆண்டவரே, நான் படுக்கலையா இருந்த சூழ்நிலையில வியாதி என்னை நெருக்கும் பொழுது என் கூட இருந்தீங்கப்பா. பிரச்சனை வரும்பொழுது என் கூட இருந்தீங்க ஆண்டவரே. போராட்டம் வரும் பொழுது என் கூட இருந்தீங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவரே கூட நீங்க இருந்தீங்கப்பா. என் நெருக்கத்தை புரிஞ்சுக்கீங்கப்பா. என் நெருக்கத்தை புரிஞ்சுக்கீங்க ஆண்டவரே. என் கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஆண்டவரே. என் கடன் பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு இருக்கிற
பிள்ளை குறித்த வாதத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஆண்டவரே. என் நெருக்கத்துல நீங்க என் கூட இருந்தீங்க. தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டாராம். தாவீது நெருக்கப்படும் பொழுது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கொண்டார். கர்த்தருக்குள் நீங்க எத்தனை பேர் திடப்படுத்திருக்கீங்க? நான் கஷ்டப்படுறேன்ப்பா, என் பிள்ளைக்காக நான் கஷ்டப்படுறேன், என் குடும்பத்துக்காக நான் கஷ்டப்படுறேன், என் கணவனுக்காக நான் கஷ்டப்படுறேன். என் நெருக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கங்கப்பா. நீங்க புரிஞ்சு என்ன அழகா நடத்துங்க. இந்த 2026ல நீங்க என்ன புரிந்து நடத்துங்க ஆண்டவரே. சொல்லலாமா? நெருக்கத்தில் என்னை பொறுத்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தில் என்னை பொறுத்தவரே என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. எல்லாம் சொல்லமா? நான் ஒரு கருல. கவலை வந்தாலும் நான் கவிதை தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கவிதை தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. எல்லை குறித்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. எல்லை குறித்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. ஆமே. எத்தனை பேர் நீங்க கவலையோட கை தூக்க பார்க்கலாம்? எனக்கு கவலையோட நான் வந்திருக்கிறேன். என் பிள்ளைய குறிச்சுதான் எனக்கு பாரம், என் பொண்ணை குறிச்சு எனக்கு பாரம், என் குடும்பத்தை குறிச்சு எனக்கு பாரம். நான் நாள் அடைவுல கவியோடு இருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே மாறலன்னு சொல்றீங்களா? நீங்க ஏசப்பாவுடைய தோல் மேல இருக்கீங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை என் தோல் மேல வச்சிருக்கேன், அதனாலதான் நீ இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிற. கவலை வரட்டும். என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? திரும்பி பார்த்தா என்னால பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் பின்னாடி திரும்பி பார்த்தா நான் எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றீங்களா? என் ஆண்டவர் சொல்ற, அவங்களை தோல் மேல வச்சிருக்கிறா. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், ஒருவேளை ஊழியத்தின் பாதையா இருக்கலாம், நீ நடந்து வந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், கஷ்டத்தின் மத்தியில இருக்கலாம், பலவீனத்தின் மத்தியில இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றார், ஆனா ஒன்று மட்டும் தெரியும் சொல்றா, அவன் தோல் மேல இருக்கிற 99 நாடு அவளை சுத்திதான் இருக்குது. ஒரு நாடு மட்டும் காயப்பட்டு கஷ்டப்பட்டு நடக்க முடியாம ரொம்ப வேதனைப்பட்ட அந்த ஆட்டை என் ஆண்டவர் தூக்கி அவர் தோல் மேல வச்சுக்கலாம். நீங்க எப்படி இருக்கீங்க? காயப்பட்டு இருக்கீங்களா? இறுதியில் ஒரு வேலை கஷ்டமா இருக்கா? எனக்கு யாரு இருக்காங்க ஏசப்பா? எல்லாருக்கும் நான் நல்லது செய்யறேன், எல்லாரையும் நான் விசாரிக்கிறேன், எல்லாரையும் நான் தேடுறேன், எல்லாருக்கும் நான் தயவுப்படுறேன். ஆனா என்ன விசாரிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீங்க அவர் தோல் மேல இருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. குறைவிய வாழ்க்கையில வரட்டும், நான் குறுகி போவதில்லைன்னு சொல்றாரு. வியாதி வரட்டும், நான் வியாகுலப்படுவதில்லைன்னு சொல்றாரு. நம்ம இதை பார்த்து தொடர்ந்து பார்க்கலாமா? நெருக்கத்தே எல்லை பொறுத்தவரே பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தே எல்லை பொறுத்தவரே பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒரு கருல. கவலை வந்தாரோ நான் கதிவிட தேவையில்லை. கவலை வந்தாரோ நான் கதிவிட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான்
நாம தோல்ல இருக்காண்டவரே நான் உங்க தோல்ல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல நெருக்கத்தை எல்லை முறித்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே நெருக்கத்தை எல்லை முறித்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல கடவுளை உற்சாகமா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல வியாதியை வந்தாலும் நான் வியாகுலப்படுவதில்லை வியாதியை வந்தாலும் நான் வியாகுலப்படுவதில்லை ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல கண்டு முன்னாடி நிறுத்துங்க பாக்கலாம் கண்டு முன்னாடி நிறுத்துங்க அவர் தோல்ல நீங்க அமர்ந்திருக்கிற மாதிரி அவருடைய மார்பு நீங்க சாய்ந்து கொண்டிருக்கிறது போல ஒரு நினைவு நீங்க சொல்லுவாங்க மார்பு உங்க பக்கமாய் கருத்து வருகிறது உனக்கு வியாதி இருக்கிறதா ஒருவேளை உன் வியாதி உன்னை மாற்றுதா ஒருவேளை கவலை நெருக்கிறதா ஒருவேளை கடைப்பூச்சி நெருக்கிறதா ஒருவேளை உன் பிள்ளைகளை குறித்த மாறுல நெருக்கிறதா ஒரு தோல் ஒரு பக்கமாய் இருக்கிறது சொல்லமா ஒரு தோல் நீ நெருக்கப்படுகிற நேரம் நீ நெருக்கப்படுகிற நேரம் நீ கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை உன் மனம் வியாபகப்படும் பொழுது உன் மனம் உடைகிற நேரத்துல ஒரு தோல் ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது சொல்லமா ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல என்னால முடியாது இந்த பிரச்சனை கணக்கு என்னால முடியாது ஒரு பெரிய பிரச்சனை கண்ணனாக இருக்குது ஆண்டவரே இதை நான் எப்படி கடந்து போவேன்னு சொல்லி நான் வேதனைப்பட்டு இங்க நிக்கிற ஆண்டவரே நான் கவலையோடு நிற்கிறேன் இந்த பார்வை என்னை விட்டு போகுமா இந்த பிரச்சனை என்னை விட்டு போகுமா இந்த சூழ்நிலைய வாழ்க்கையில மாறுமான்னு சொல்லி நீ கலங்கி நிற்கும்போது என் ஆண்டவர் சொல்றா உன் நெருக்கத்தின் எல்லையை நான் புரிஞ்சிருக்கிறேன் உன்னை நான் நெருக்கமா ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார் சொல்லாமா ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல எல்லை குறித்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே 2026 எல்லை குறித்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல நான் ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோல்ல வார்த்தையால் கடந்து வருகிறது ஆனா ஒன்று மட்டும் தெரியும் ஆண்டவரே எல்லாம் தோல்ல இருக்காங்க இவங்க நடத்துறீங்க ஆண்டவரே இவங்க நடத்துறீங்க இவங்க யோசிக்கிறீங்க இவங்க ஆசீர்வதிக்கிறீங்க இவங்க வேலை பண்ணுகிறீங்க ஆண்டவரே ஓ இவருடைய நெருக்கத்தை காத்துக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இவருடைய நெருக்கங்கள் பெருக்கமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால இவருடைய பிரச்சனைகள் மாறுவதாக இவருடைய நன்றிகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நெருக்கத்தை ஆண்டவர் கடந்து வருகிறார் பிரச்சனையை ஆண்டவர் கடந்து வருகிறார் ஹalleluya என் ஆண்டவர் சொல்றார் உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன் பெருங்காற்று அடங்கி போகும் சொல்றார் என் கடலும் உனக்கு இந்த 2026 வழி திருக்கும் சொல்றார் ஏன்னா நாமும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கண்மலைகள் கூட கரைந்து போகுமா கண்மலைகள் கூட கரைந்து போகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பெருங்காட்சி கத்தர் அதட்டுகிறார் இறையாதே அமைதலா சொல்றார் பிரச்சனையை பார்த்து இந்த ஜனவரி மாசம் கடந்து வந்திருக்கிறோம் புதிய மாதத்திற்குள்ள 2026
உனக்கு கொஞ்சம் பலன்பா, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இது வாக்கு வந்தது ஆண்டவர். நம்ம எதிர்பார்த்திருக்கிற மொழிகளை கொடுக்கிற ஆண்டவர். உன் பிரச்சனைகளை மாற்றுகிற ஆண்டவர். உன் பிரச்சனை பார்த்து பேசும்படிக்கு அதற்கு வந்திருக்கிற ஆண்டவர். நாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். நம்ம நெருக்கத்தில் ஆண்டவர் கூப்பிடலாம். அவர் பெருக்கமாய் மாற்றுவார். எல்லையை விசாலப்படுத்துகிற ஆண்டவர், எல்லையை பெரிதாய் மாற்றுகிற ஆண்டவர். அவரை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, நான் உங்க தோல்ல இருக்கிற ஆண்டவரே, நான் உங்க மார்பில் இருக்கிற ஆண்டவரே. நான் எப்படி யோவான் சாய்ந்து கொண்டிருந்தாலும் அப்படியாய் நான் சாய்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்று புரியுது ஆண்டவரே, பிரச்சனை வரட்டும், வியாதி வரட்டும், குறைவுகள் வரட்டும், ஆனா நான் உங்க மார்பில் இருக்கிறேன், நான் உங்க தோல் மேல இருக்கிற சொல்லமா. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. எல்லை கூடவே ஆசீர்வதிப்பவரே, எல்லை குறித்தவரே, ஆசீர்வதிப்பவரே. ஆனாவுக்கு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனாவுக்கு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனாவுக்கு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. கரைங்க தட்டி ஆண்டவன் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஒரு தோல்ல இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு தோல்ல இருக்கிறாங்களே, நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை வியாபாரம் வரட்டும், என்ன அசைக்கப்படாது, என்னை சேதப்படுத்தாத ஆண்டவரே. ஏறிச்சுனா நான் கண்மலையில நிற்கிறேன், என் ஆண்டவரோடு நான் இருட்டை படுகிறேன். நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். காற்று அடங்கி போகும், என் கடலும் வழி திறக்கும், நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். காற்று அடங்கி போகும், என் கடலும் வழி திறக்கும், நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே உன்னாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உன்னாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அவனுடைய கரத்துக்கு நேராய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். பெருங்காற்று நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், கடல் நமக்கு எதிராய் நின்றாலும், சிங்கத்தின் கெபியோ, தீச்சுளைகளோ, எரியோக்களோ, யோர்தான்களோ நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், இயேசுவே அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் நம்ம விட்டு அகற்றிப்போம். நம்ம ஆண்டோடைய கரத்துல தாழ்த்தி வைப்போம். கர்த்தர் மத்தியில் இடைப்பட்டதுக்காய், நம்மோடு பேசினதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தர் மகிழ்ந்தார்.
கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இந்த ஆராதனையில கர்த்தர் உண்மையாகவே நம்மை மகிழ்வுபடுத்தி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த கண்ணதாசன் பிள்ளைகள் பாட்டு பாடினாங்க. நல்லா புரிஞ்சுங்க.